ஸ்கூலுக்கு போனாலும் சரி, அல்லது வந்து நம்ம ஒரு டான்ஸ் கிளாஸே போனாலும் சரி, ஒரு முதுகுல ஒரு அடி குடுத்து சொல்லுவாங்க. "நிமிர்ந்து உட்கார்ந்து பழகுங்க. ஸ்பைன பெண்ட் பண்ணாதீங்க" அப்படின்ட்டு. இதன் மூலமா நடக்கக்கூடிய உடல்ல என்ன நடக்குது? இதன் மூலமா நடக்கக்கூடிய மாற்றங்கள் உடல் வந்து எந்த அளவுக்கு உள்வாங்குது? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, கதாகதம்னு சொல்லக்கூடிய ஒரு எனர்ஜி சோர்ஸ் அதாவது வந்து நம்மளோட மூச்சுக்காற்றோட ட்ராவல் ஆனது தலையிலேருந்து இப்போ நம்ம கால் வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்னா, அதற்கு முக்கிய காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பைனோட இதுதான். இந்த ஸ்பைன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, பல முக்கிய ஆதாரங்கள், பல முக்கிய சக்கரங்கள் வந்து அடங்கியிருக்கு. ஒரு பொருளானது கீழ விழுந்தா கூட, நம்ம நின்றவாறே குனிஞ்சு எடுக்கிற அளவுக்கு நம்ம ஸ்பைனோட ஃப்ளெக்சிபிலிட்டி ஆனது இருக்கணும். ஆனா, இதில யாரெல்லாம் இத நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும்னு வந்து பார்த்தோம்னா, ஆல்ரெடி ஸ்பைன் வந்து ஆப்ரேட் பண்ணவங்க, ஸ்கயாட்டிகா இஷ்யூ இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் லம்பார் பல்ஸ் இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட் பெண்டிங் அதாவது ஏதோ ஒரு பென்னு விழுந்துருச்சு அப்படின்னா, அத பிக் பண்றதுக்கு ஸ்ட்ரைட்டா ஸ்பைன நேரா வச்சு உட்கார்ந்து, அதுக்கப்புறமா அத எடுத்து பழகணும்.